இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, எங்கள் வேதனைகளையும் துன்பங்களையும் நோய்களையும் தீர்க்கின்ற வல்லமை நிறைந்தவரே, நீர் எங்களுக்கு நாள்தோறும் செய்கின்ற எல்லா நல்ல செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு திருச்சட்டத்தை, இறைவன் கொடுத்த வார்த்தைகளை மக்கள் கேட்டு அதன்படி வாழும் பொழுது இறைவன் எவ்வாறு நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று விளக்குகிறது. இதோ மக்கள் அனைவரும் ஆமேன் ஆமேன் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி கடவுளின் வார்த்தை ஏற்றுக்கொண்டதை பற்றி விளக்குகிறது. இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புக்கள் என்று விளக்குகிறது. எவ்வாறு உடலின் உறுப்புக்கள் ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்து உடலை வளர்க்கின்றதோ, அதேபோல திருச்சபையின் அங்கத்தினர்களாக இருக்கின்ற நாம் கிறிஸ்துவாகிய உடலை கட்டி எழுப்ப வேண்டும் என்றும், ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி திரு அவையை கட்டி எழுப்பி வளர்க்க வேண்டும் என்று விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் ஆண்டவர் எவ்வாறு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு வல்லமையாக விளங்குவார், நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோர் விடுதலை வாழ்வை அடையவும் என்னை அனுப்பியுள்ளார் என்று இயேசு கிறிஸ்து இந்த இறை வார்த்தையை வாசித்து ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தையும் வல்லமையும் வெளிப்படுத்துகிற கருவியாக இருப்பார் என்பதை விளக்குகிறது. ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.